Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் டியூவல் ஆஃப் கேபிட்டல் எல்பி ஸ்பேசஸ் அண்ட் சிஏபி இதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னு இருக்கிறோம். ஸோ டியூவல் ஆஃப் எல்பிஏபி for 1 less than or equal to p less than or equal to infinity. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்பி ஸ்பேஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சிஏபியில் வந்து பினாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த எல்பி ஸ்பேஸுங்கிறது வந்து என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ நம்ம இந்த எல்பி ஸ்பேஸுங்கிறது என்னங்கிறத குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே வந்து இந்த எல்பி ஸ்பேஸே வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ், லெபெக் இன்டகிரேஷன் அல்ல லெபெக் மெஷர் அண்ட் இன்டகிரேஷன், அது வந்து ஒரு செப்பரேட் கோர்ஸ். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த எல்பிஏபி அப்படிங்கிறது என்னங்கிறத மட்டும் குயிக்காக நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ரீமான் இன்டகிரேஷனில் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகிரபிளாக இருக்குன்னா அதுக்கு வந்து அப்பர் சம் ஈக்குவல் டு லோயர் சம், அதாவது சுப்ரீமம் ஆஃப் ரீமான் இன்டகிரேஷனுடைய டெஃபினிஷன் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று, ஒரு கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு q complement intersection 0 1, 0 if x belongs to q intersection 0 1. அதாவது இது செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஹோல் ரியல் லைன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், இந்த அல்லது இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக 0 1ங்கிற இன்டர்வல் எடுத்துட்டோன்னா அப்போ இங்கே வந்து டொமைன் வந்து பவுண்டடாக இருக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய ரீமான் இன்டகிரேஷனை பற்றி நம்ம பேச முடியும். ஆனால் இதோடைய அப்பர் ரீமான் சம் லோயர் ரீமான் சம் அது என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பிங்கிறது ஒரு பார்ட்டிஷியன் ஆஃப் 0 1. இதோடைய அப்பர் ரீமான் சம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1ன்னு வரும், லோயர் ரீமான் சம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0ன்னு வரும் ஃபார் எனி பார்ட்டிஷியன். ஃபார் எனி பார்ட்டிஷியன் p of 0 1. ஓகே. ஆனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் அ இன்டர்வல், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் விச் இஸ் நாட் ரீமான் இன்டகிரபிள். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக். ஏன்னா வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். fn ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து 1 இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 மைனஸ் x1 எக்ஸெட்ரா அல்லது r1 r2 எக்ஸெட்ரா rn. q இன்டர்செக்ஷன் 0 1 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. q இன்டர்செக்ஷன் 0 1 செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ அதை வந்து செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் இன் 0 1 வேணும்னா r1 வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, r2 வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் வந்து எல்லா ரேஷ்னல் நம்பரையும் ஏதோ ஒரு ஆர்டரிங் மூலமாக எழுதியிருக்கோம். ஓகே, அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது கவுண்டபிள். ஸோ அதனால் இது பாசிபிள். இப்போ fnங்கிற ஃபங்க்ஷனை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா fn வந்து கண்டினியூஸ் எக்ஸப்ட் அட் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து இன்டகிரபிள், ரீமான் இன்டகிரபிள். ஸோ இதோட இன்டகிரல் வந்து இன்டகிரல் fn dx வந்து 1, ரைட்? ஆனால் இந்த fn வந்து கன்வர்ஜஸ் டு f பாயிண்ட் வைஸ். fn கன்வர்ஜஸ் டு f பாயிண்ட் வைஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் இருக்குது.
அது வந்து கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ். ஆனால் அந்த பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து ரீமான் இன்டகிரபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து லிமிட்டை வந்து நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியல, லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணலை. ஸோ இது வந்து இன்னொரு ட்ராபேக் ஆஃப் ரீமான் இன்டகிரேஷன். பவுண்டட் ஃபங்க்ஷன் இருக்குது, அது ரீமான் இன்டகிரபிள் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனுடைய பாயிண்ட் வைஸ் லிமிட், அதுவும் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் இல்லை. சேம் எக்ஸாம்பிளை நான் இன்னொரு விதமாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ராபேக் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து லெபேக் இன்டகிரேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ லெபேக் இன்டகிரேஷன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெபேக் மெஷருங்கிறத வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லெபேக் மெஷருங்கிறது என்னென்னா ஜென்ரலைசேஷன் ஆஃப் லென்த். லெபேக் மெஷர் ஆன் ஆர்ங்கிறது வந்து ஜென்ரலைசேஷன் ஆஃப் லென்த் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு வந்து லென்த் ஆஃப் அன் இன்டர்வல் அது வந்து ஏபி, நான் ஏபிங்கிறது வந்து ஏ லெஸ் தென் பின்னு எடுத்துக்கோங்க. இந்த லென்த் ஆஃப் அன் இன்டர்வல் வந்து நம்ம பி மைனஸ் ஏன்னு வச்சுக்கலாம், டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல்னாலும் சரி அல்லது க்ளோஸ்ட் இன்டர்வல்னாலும் சரி இதை வந்து பி மைனஸ் ஏன்னு வச்சுக்கலாம். அல்லது ஒரு சைடு ஓப்பன் ஒரு சைடு க்ளோஸ், எல்லா ஃபைனைட் இன்டர்வலுக்கும் வந்து ரைட் ஹேண்ட் பாயிண்ட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட். அதே இன்ஃபைனைட் இன்டர்வல்னால் அந்த லென்த்தை வந்து இன்ஃபைனைட்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ஜென்ரலைசேஷனாக லெபேக் அவுட்டர் மெஷருங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணலாம். ஸோ லெபேக் அவுட்டர் மெஷருங்கிறது லெபேக் அவுட்டர் மெஷர். ஸோ இதோடைய டெஃபினிஷன் என்னென்னா ஈங்கிறது வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம லென்த்துடைய ஒரு ஜென்ரலைசேஷன். இது இ வந்து இன்டர்வல்னால் அது வந்து லென்த்துன்னு வரப்போது, இ வந்து ஒரு இன்டர்வல் இல்லைன்னா இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா எம் ஸ்டார் ஆஃப் இ. இந்த அவுட்டர் மெஷரை டிஃபைன் பண்ணக்கூடிய நோட்டேஷன் வந்து எம் ஸ்டார் ஆஃப் இ. எம் ஸ்டார் ஆஃப் இங்கிறது வந்து என்னென்னா இன்ஃபீமம் ஆஃப் ஸோ எம் ஸ்டார் ஆஃப் இ வந்து இன்ஃபீமம் ஆஃப் சம் இன்ஃபைனைட் சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஐஎன், வேர் இந்த ஐஎன்கிறது வந்து என்ன இ சப்செட் ஆஃப் யூனியன் என் இன் ஐஎன். அதே நேரத்தில் ஐஎன்லாம் வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஓகே, அதாவது ஈயை கவர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன், கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுங்க. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நமக்கு லென்த் என்னன்னு தெரியும், அது வந்து ஃபைனைட்டாக இருக்க போது அல்லது இன்ஃபைனைட்டாக இருக்க போது, ப்ரொவைடட் அந்த இன்டர்வலோடைய நேச்சரை பொறுத்து. ஸோ இதுக்கு இந்த யூனியன் ஆஃப் ஐக்கு வந்து ஒவ்வொன்றத்துக்கும் லென்த்து கண்டுபிடிச்சி அதை சம் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஓப்பன் கவர் ஆஃப் ஈக்கும் வந்து நம்மளால் இந்த நம்பரை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ வந்து இன்ஃபிமம் ஆஃப் இந்த மாதிரி ஓப்பன் கவருக்கு எடுத்தோம்னா அதை தான் வந்து அவுட்டர் மெஷர்னு வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து நம்ம எந்த ஒரு சப்செட் ஆஃப் ஆர் கொடுத்தாலும் நம்மளால் இதை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம் ஸ்டார் ஆஃப் எம்டி செட் வந்து 0. ரெண்டாவது E1 சப்செட் ஆஃப் E2னா திஸ் இம்ப்ளை எம் ஸ்டார் ஆஃப் E1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் E2. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஎன்கிறது வந்து is a countable collection, is a collection of subsets of R. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா m star of union en வந்து m star of union en n equal to 1 to infinity. இது வந்து less than or equal to summation n equal to 1 to infinity m star of en. உங்களுக்கு வந்து m star of en உடைய டெஃபினிஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து கவுண்டபிள் சப்படிட்டிவிட்டி, ரைட்? கவுண்டபிள் சப்படிட்டிவிட்டி. ஸோ நம்ம மெஷர் தியரி கோர்ஸில் என்ன பார்த்துருப்போம்னா தேர் எக்ஸிஸ்ட் disjoint sets A and B in R such that m star of A union B is strictly less than m star of A plus m star of B. Okay, m star of A plus m star of B. அதாவது ரெண்டு disjoint sets இருக்கு, அதோடைய அவுட்டர் மெஷர் m star of A union B உடைய அவுட்டர் மெஷர் பார்த்தோம்னா அது strictly less than m star of A plus m star of B ன்னு வருது. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து
லென்த் கண்டிஷன் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் நம்மக்கிட்ட 2 இன்டர்வல் இருக்குது, அதோடைய 2ம் டிஸ்ஜாயிண்ட்னு வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் யூனியன் வந்து நம்ம வந்து சம் ஆஃப் த யூனியன், சம் ஆஃப் த லென்த்ஸ். ஓகே, அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. I1ங்கிறது ஒரு இன்டர்வல், I2ங்கிறது ஒரு அனதர் இன்டர்வல். I1 இன்டர்செக்ஷன் I2 இது வந்து எம்டியாக இருந்ததுன்னா லென்த் ஆஃப் I1 யூனியன் I2, அதாவது நம்மக்கிட்ட 2 டிஸ்ஜாயிண்ட் பீஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் இருக்குது, அதோடைய லென்த் என்ன வரப்போகுது, அது வந்து லென்த் ஆஃப் I1 ப்ளஸ் லென்த் ஆஃப் I2. ஏன்னா இது நமக்கு என்னென்னு மெஷர் பண்ண முடியும், அல்லது ஒரு டிரான்ஸ்லேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா I1 யூனியன் I2வை வந்து ஒரு இன்டர்வலாக நம்மளால் பார்க்க முடியும். டிஸ்ஜாயிண்டாக இருந்தாலும் அதை வந்து ஏன்னா பீஸ் ஆஃப் ஒயர், 2 பீஸ் ஆஃப் ஒயர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ட்ரூ. ஆனால் அவுட்டர் மெஷர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ரைட்? ஆனால் நமக்கு வந்து இந்த லென்த் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அவுட்டர் மெஷர்லேருந்து இந்த அவுட்டர் மெஷரை நம்ம எல்லா சப்செட்டுக்கும் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன் ஆஃப் செட்டுக்கு மட்டும் இந்த அவுட்டர் மெஷரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரி கலெக்ஷன்னா, லெட் அந்த கலெக்ஷனை வந்து நான் இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கிறேன், M of R. இது வந்து என்னென்னா set of all E subset of R such that M star of A equal to M star of A intersection E plus M star of A intersection E complement for all A subset of R, right? அதாவது ஈங்கிற செட் இந்த கலெக்ஷனில் இருக்கணும்னா என்ன கண்டிஷன், எந்த ஒரு செட்டுனாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு செட்டு ரியல் நம்பரில் எடுத்தாலும் அதை நம்ம எப்படி எழுத முடியும்னா A ஈக்குவல் டு A யூனியன் E, சாரி A இன்டர்செக்ஷன் E யூனியன் A இன்டர்செக்ஷன் E காம்ப்ளிமெண்ட். எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் நம்ம அந்த செட்டை வந்து இந்த மாதிரி எழுத முடியும். ரெண்டாவது இந்த செட்டு இதை A1 எடுத்துக்கோங்க, இது A2 எடுத்துக்கினா இது ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட். அப்போது இந்த ஒரு செட்டை டிஸ்ஜாயிண்ட் யூனியன் ஆஃப் செட்ஸாக எழுதியிருக்கோம். அதோடைய அவுட்டர் மெஷர் வந்து ஈக்குவலாக வரணும். M star of A ஈக்குவல் டு M star of A இன்டர்செக்ஷன் E ப்ளஸ் M star of A இன்டர்செக்ஷன் E காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத விஷயம் வந்து இந்த மாதிரி நடக்கலை. இது வந்து ஒரு செட்டுக்கு மட்டும் இல்லை, ஃபார் எனி சப்செட் ஆஃப் ஆருக்கு வந்து இந்த sum of disjoint union measure of outer measure of disjoint union A intersection E A intersection E complement இதோடைய sum வந்து outer measure of sum வந்து M star of A க்கு வரணும் for any subset of R. ஸோ அந்த மாதிரி sets satisfying the condition அதெல்லாம் வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த கலெக்ஷன் வந்து ஒரு விஷயம் வந்து இது நான் எம்டி, ஏன்னா வந்து R இருக்குது, அதே நேரத்தில் எம்டி செட் இந்த கலெக்ஷனில் இருக்குது. ஓகே, ரெண்டாவது இன்டர்வல்ஸ் இந்த கலெக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் லெபெக் அல்லது அந்த மெஷர் தியரிங்கிற கோர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஆர், ரைட்? ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஆர். ஏன்னா வந்து மெஷர் தியரி கோர்ஸில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா தெர் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், அந்த டிஸ்ஜாயிண்ட் செட்டுக்கு இது ட்ரூ. அப்போ நீங்கள் வந்து இங்கே A யூனியன் பிங்கிறது வந்து அல்லது இதில் உள்ள ஒரு செட்டை எடுத்தீங்கன்னா பியை வந்து இன்னொரு செட்டுன்னு எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து அதாவது இங்கே ஏக்கு பதிலாக A யூனியன் பி எடுத்துக்கோங்க. E வந்து ஏதாவது ஒரு செட் எடுத்திங்கன்னா இந்த A அல்லது B இது வந்து இங்கே இந்த கலெக்ஷனில் இல்லை, அதாவது இந்த எக்ஸாம்பிளில் உள்ள மெம்பர் வந்து இந்த கலெக்ஷனில் இல்லை. அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட். ஆனால் இந்த ப்ராப்பர் சப்செட்டில் நிறைய விஷயம் ட்ரூவாக இருக்குது. நிறைய இந்த ப்ராப்பர் சப்செட் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னென்னா எம்டி செட், ஹோல் செட், இது எல்லாமே வந்து மெம்பர்ஸ் ஆஃப் இந்த கலெக்ஷன். ரெண்டாவது ஏங்கிற எலமெண்ட் அல்லது ஈங்கிற எலமெண்ட் இதில் இருந்ததுன்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு கவுண்டபிள் டிஸ்ஜாயிண்ட் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இஃப் En is a collection, என்ன மாதிரி கலெக்ஷன்னா டிஸ்ஜாயிண்டாக இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் இந்த கலெக்ஷன்னா தென் யூனியன் En
n equal to 1 to infinity belongs to m of r. அது மட்டும் இல்லை, and m star of union n equal to 1 to infinity en, இது வந்து என்ன வரப்போகுதுன்னா summation n equal to 1 to infinity m star of e, ரைட். ஏன்னா வந்து இங்கே அவுட்டர் மெஷர் எழுதும்போது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸில் இது வந்து கவுண்டபிள் சப்அடிட்டிவிட்டி தான். இங்கே வந்து ஈக்குவாலிட்டி வந்து ஹோல்ட் ஆகாது, அது அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் செட்ஸ்னு வந்து சொல்கிறோம். இன்ஃபேக்ட் லெபெக் மெஷரபிள் செட்ஸ் இன் ஆர். இந்த கலெக்ஷனில் நம்ம வந்து ஒரு டிஸ்ஜாயின்ட் கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் எடுத்தோம்னா அதுவும் வந்து இந்த அந்த யூனியன் ஆஃப் த டிஸ்ஜாயின்ட் கலெக்ஷன் அதுவும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவுட்டர் மெஷர் ஆஃப் இந்த யூனியன் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட்டர் மெஷர்ஸ், இன்ஃபைனைட் சம் ஆஃப் த அவுட்டர் மெஷர்ஸ். அப்போ இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து கவுண்டபிள் சப்அடிட்டிவிட்டி. ஸோ இப்போது நம்ம அந்த எம் ஸ்டார் வந்து இனிஷியலாக வந்து பவர் செட்டில் டிஃபைன் பண்ணோம். எம் ஸ்டார் வந்து பவர் செட் ஆஃப் ஆர்லேருந்து நான் நெகட்டிவ் எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர்ஸுக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ இந்த எம் ஸ்டாரை வந்து இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். எம் ஸ்டாரை வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு இந்த கலெக்ஷன், ரைட். இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா இதை எம்மை வந்து ஒரு மெஷர்னு சொல்லுவோம். அதை வந்து எம்னு, எம் ஸ்டாருக்கு பதிலாக எம்னு அதை, ஏன்னா வந்து நம்ம வந்து மெஷரபிள் செட்ஸு கூட ஒர்க் பண்ணுறோம் அந்த அர்த்தத்தில். ஏன்னா நம்மளுடைய எம் ஸ்டார் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் பின்னு வரப்போது எப்போன்னா நம்மளுடைய மெம்பர்ஸ் ஏ அண்ட் பி வந்து இந்த மெஷரபிள் கலெக்ஷன்லேருந்து வந்ததுன்னா. ஸோ இதுக்கு பேர் வந்து லெபெக் மெஷர், லெபெக் மெஷர் ஆன் ஆர். ஓகே, எம் ஸ்டாரை வந்து எம்னு சொல்கிறோம் எப்போன்னா எம் ஸ்டார் இந்த செட் ஆஃப் ஆல் இந்த கலெக்ஷன், நான் அதை வந்து ஸ்கிரிப்ட் எம் ஆஃப் ஆர்னு எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து லெபெக் மெஷரபிள் செட்ஸ். ஸோ இந்த கலெக்ஷனுக்கு பேர் என்ன? லெபெக் மெஷரபிள் செட்ஸ், மெஷரபிள் செட்ஸ் அல்லது சப்செட்ஸ் ஆஃப் ஆர். ஸோ இது வந்து லெபெக் மெஷரை பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ. இப்போ நம்மக்கிட்ட லெபெக் மெஷர் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இன்டகிரேஷன் வந்து டிஃபைன் பண்ணணும், லெபெக் இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனுங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு ரீகால் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, இந்த செட் ஆஃப் ஆல் லெபெக் மெஷரபிள் செட்ஸ் இதில் வந்து ஒவ்வொரு இன்டர்வலுமே இருக்கும். ஸோ ஐ ஏ கமா பி பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் திஸ் ஃபார் எவ்ரி ஏ பி இன் ஆர், அதே நேரத்தில் ஏ லெஸ் தேன் பி. அதாவது ஒவ்வொரு இன்டர்வலும் வந்து லெபெக் மெஷரபிள் செட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ண போகிறோம். மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எ ஃபங்க்ஷன் எக்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் யூனியன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இதை இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இது வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஒரு சில அல்லது அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அடிஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இதெல்லாம் வந்து என்னென்னு டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து எதெல்லாம் நாட் டிஃபைன்டுங்கிறத மட்டும் நான் வந்து குயிக்காக இங்கே சொல்லிடுறேன். ஸோ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து நாட் டிஃபைன், அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது வந்து நாட் டிஃபைன். இது வந்து ஒரு இன்டெட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ இதே மாதிரி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அல்லது ப்ளஸ் இன்ஃபினிட்டி பை மைனஸ் இன்ஃபினிட்டி இதுவும் வந்து ஒரு இன்டெட்டர்மினேட் ஃபார்ம். ஆனால் இங்கே வந்து ஒரு அசம்ஷன், இங்கே வந்து மெஷர் தியரியிலையும் ஒரு அசம்ஷன் வந்து என்னென்னா 0 இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து என்னென்னா 0. ஸோ நார்மலாக ரியல் அனாலிசிஸ் கோர்ஸில் இந்த நம்பர் வந்து ஒரு இன்டெட்டர்மினேட் ஃபார்ம் அல்லது நாட் டிஃபைன்டு. ஆனால் இங்கே மெஷர் தியரியில் 0 இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி அது வந்து 0ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து நாட் டிஃபைன்டு குவான்டிட்டிஸ். ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ மெஷரபிள்னு சொல்லுவோம்னா இஸ் மெஷரபிள் if number 1
x inverse of v is measurable for every open set v subset of R, right? அதாவது இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்னா நம்ம ஆரில் தான் பார்க்குறோம். ஸோ இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் வந்து மெஷரபிள் செட்டாக இருக்கணும் ஆரில். இது ஒரு கண்டிஷன். அதே நேரத்தில் ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனை வச்சு ஒர்க் பண்ணுறோம். எக்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் சிங்கிள்டன் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் எக்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, அதான் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி பார்க்குறீங்க, இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி பார்க்குறீங்க. இது ரெண்டுமே வந்து மெஷரபுளாக இருக்கணும் ஆர் மெஷரபிள் இன் ஆர். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு பார்க்குறோன்னா எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள், ரைட்? ஏன்னா வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஏற்கனவே வந்து இதில் செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் செட்ஸில் வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸ் இருக்குது. ஓப்பன் செட்ஸ்லாம் வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து ஒரு, அதாவது எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ மெஷரபிள் ஃபங்க்ஷன். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து எது மெஷரபிள் பார்க்கணுன்னா நம்ம ரீமான் இன்டகிரேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எடுத்த ஃபங்க்ஷன். அதாவது ஒரு நான் ட்ரிவியல் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அல்லது எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 இஃப் டி பிலாங்ஸ் டு q காம்ப்ளிமெண்ட் 0 இஃப் டி பிலாங்ஸ் டு q. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன், ஓகே, இஸ் மெஷரபிள். ஆனால் இது வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான். இது எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட்னு நம்ம சொன்னாலும் இது வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு மெஷரபிள்னா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கும் வந்து நம்ம சொல்லலாம் எ ஃபங்க்ஷன் z ஃப்ரம் R to C. இதை வந்து எப்போ மெஷரபிள்னு சொல்லுவோன்னா மெஷரபிள் இஃப் z inverse of v is measurable. அதாவது இந்த இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் அ ஓப்பன் செட் வந்து மெஷரபிள் செட்டாக இருக்கணும். இஸ் a measurable set for every open set v in C. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இதில் மெஷர் தியரியில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்மக்கிட்ட ரெண்டு மெஷரபிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸு ஒய் ஆர் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். நான் MBLEன்னா அது வந்து மெஷரபிள்னு எடுத்துக்கோங்க, அதோடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எக்ஸு ஒய் ரெண்டு மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னு சொல்லுவோன்னா இஃப் செட் ஆஃப் ஆல் டி இன் ஆர் such that x of t not equal to y of t. இந்த செட்டை பாருங்கள், இந்த செட்டு வந்து மெஷரபிளாக இருக்கணும். ஏன்னா வந்து எக்ஸு, ஓகே, ஸோ இந்த செட்டு ஏன் மெஷரபிள் எகெயின் ஒரு, ஓகே, ஸோ இந்த செட்டு மெஷரபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செட்டு மெஷரபிளாக இருக்கணும். அதே நேரத்தில் இதோடைய மெஷர் வந்து 0ன்னு வரணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஓகே, ஸோ இதை ஆக்சுவலாக நம்ம எப்படி பார்க்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த சம் ஆஃப் டூ மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சப்போஸ் எக்ஸ் வந்து மெஷரபிள்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் இது வந்து மெஷரபிள் அண்ட் ஒய் வந்து ஃப்ரம் ஆர் டு ஆர்
இது வந்து கண்டினியூஸ்னு எடுத்துக்கோங்க. சிடிஎஸ்னா கண்டினியூஸ் ஆன் ஆர். இப்படி இருந்ததுன்னா இப்போ வந்து காம்போசிஷன் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் போடுங்க. ஒய் காம்போசிஷன் எக்ஸ், அதாவது இன்னர் ஃபங்க்ஷன் வந்து மெஷரபிள், அவுட் சைடில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா தென் இந்த காம்போசிஷன் வந்து இஸ் மெஷரபிள். இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஈஸி டு வெரிஃபை. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது சம் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து மெஷரபிள்னு வந்து நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணுறக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதை அசியூம் பண்ணிக்கலாம். லெட் எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே வந்து ஆர்லேருந்து எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடுக்கு போகக்கூடிய மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். நம்பர் 1, இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டர்செக்ஷன் ஒய் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, இது எம்டியாக இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் சிங்கிள்டன் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டர்செக்ஷன் ஒய் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதுவும் வந்து எம்டியாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃப்ரம் ஆர் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டிஃபைன் பண்ண முடியும். இதுவும் வந்து மெஷரபிள். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா நார்மலான டெஃபினேஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அட் டி வந்து எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஒய் ஆஃப் டி. இந்த கண்டிஷன் ஏன் நமக்கு வேணும்னா நம்மக்கிட்ட வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து நாட் டிஃபைன்ட், அல்லது இதுவும் வந்து நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ அந்த கேஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டு செட்டும் வந்து எம்டி செட்னு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு. ஸோ ரெண்டாவது வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் ஃப்ரம் ஆர் டு, இது வந்து மெஷரபிள். ஓகே, ஸோ நம்ம வந்து சம் ஆஃப் டூ மெஷரபிள் ஃபங்க்ஷன் வந்து மெஷரபிள், ப்ராடக்ட் ஆஃப் டூ மெஷரபிள் ஃபங்க்ஷன் வந்து மெஷரபிள் பார்த்தோம். அதே நேரத்தில் காம்போசிஷன், ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனுடைய கம்போஸ் பண்ணும்போது அதுவும் வந்து மெஷரபிள்ங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு முக்கியமான கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்னா வந்து என்ன டிஃபைன் பண்ணலாம். ஸோ டிஃபைன் எ ஃபங்க்ஷன் எக்ஸ் ஃப்ரம், இதை வந்து எப்போ சிம்பிள்னு சொல்லுவோன்னா இஸ் சிம்பிள் இஃப் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஒரு ஃபைனைட் செட்டாக இருந்ததுன்னா, அதாவது ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரேஞ்ச் வந்து ஃபைனைட்டுங்கிறதுனால ஸோ ரேஞ்சை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரேஞ்சை வந்து ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து R1 R2 எக்ஸட்ரா RM இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதோடைய இன்வர்ஸ் இமேஜ் எல்லாம் வந்து பார்க்கலாம். EJங்கிறது வந்து எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் RJ, ரைட், எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் RJ for j equal to 1 to m. ஓகே, j equal to 1 to m. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை நம்ம வந்து, அதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம். அது வந்து என்னென்னா இப்போ வந்து சிஇங்கிறது வந்து ஒரு செட்டு, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா சி ஆஃப் எக்ஸ், இது வந்து 1 எப்போன்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ, 0 இஃப் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ. அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆர்லேருந்து 0 1க்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் ஈலேருந்து அது 1ன்னு கொடுக்க போகுது, எக்ஸ் வந்து நாட் இன் ஈனா 0ன்னு கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து எப்போ மெஷரபுளாக இருக்குன்னு சொல்ல முடியும்னா வந்து மெஷரபுளாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ சிஇ ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன். இது எப்போ ட்ரூனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இ இஸ் அ மெஷரபிள் செட். ஓகே, ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனை நம்ம ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் எஸ்ஸுங்கிறது வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக எஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஸ்ஸுங்கிறது சிம்பிள் ஃபங்க்ஷன்னா, ரைட், எஸ்ஸுங்கிறது சிம்பிள் ஃபங்க்ஷன்னா இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுத முடியும்னா சம்மேஷன்
j equal to 1 to m rj cej. இதுதான் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக், இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்லாம் எப்போ மெஷரபிள்னு தெரியும். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மெஷரபிள்னா EJs வந்து மெஷரபிள். ஸோ இங்கே சம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெஷரபிளாக இருக்கணும்னா ஒவ்வொன்றுமே மெஷரபிளாக இருக்கணும். ஸோ எஸ் வந்து மெஷரபிள், எஸ் இஸ் மெஷரபிள் if and only if CEJ is measurable for all j equal to 1 to m. அதாவது S inverse of RJ இந்த செட்டு வந்து மெஷரபிளாக இருக்கணும் ஃபார் எவ்ரி j. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நான் இதோட இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் லெபெக் இன்டகிரேஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும். ஸோ அதிலேருந்து மற்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.